மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை எதிர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாமக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட 56 அரசியல் கட்சி மற்றும் இயக்கங்களின் தலைவர்கள் பங்கேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தொங்குவதாக முதலமைச்சர் எச்சரிக்கை. உரிமை போராட்டம் நடத்த வேண்டிய சூழலில் தமிழ்நாடு உள்ளதாகவும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாடு 8 மக்களவை தொகுதிகளை இழக்கும் அபாயம். எம்பிக்களை அதிகரித்தால் தமிழ்நாட்டிற்கு 22 தொகுதிகள் கூடுதலாக வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநில எம்பிக்கள் அடங்கிய கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு அதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. தென் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலினுக்கு வேண்டுகோள். அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் தலைமைச் செயலக வளாகத்தில் திடீர் போராட்டத்தால் பரபரப்பு. தங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறி அண்ணா புரட்சி தலைவர், அம்மா மக்கள் கட்சி பிரதிநிதிகள் வாதம். தொகுதி மறுவரையால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என மத்திய அரசு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் குமுதம் செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கான தண்டனை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு தெளிவான விளக்கங்களை அளிக்கவில்லை என்றும் சாடல். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்டும் வகையில் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டில் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரை. மக்களிடம் பயத்தை ஏற்படுத்தவே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. அனைத்து கட்சி கூட்டம் தேவையற்றது என்றும் கடும் விமர்சனம். தேர்தல் கூட்டணிக்காக யாரிடமும் பாஜக ரகசியமாக பேசவில்லை. அதிமுகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு அண்ணாமலை பதில். மார்ச் 23இல் கையெழுத்து இயக்க பொதுக்கூட்டம் நடைபெறும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. $52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2வது மொழியை கற்றுத் தருவதற்கான வாய்ப்பை தமிழக அரசு வழங்கவில்லை. புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஈரோடில் செங்கோட்டையன் முன்னிலையில் அதிமுகவினர் மோதல். ஆலோசனை கூட்டத்தில் நாற்காலிகளை தூக்கி வீசி மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு.
அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா? பிரவீன். என்னவா இருக்கீங்க? எந்த ஊருங்கண்ணா? அந்தியூர் ஒன்றிய செயலாளர். என்ன ஆச்சுங்கண்ணா? என்ன பிரச்சனைங்கண்ணா? அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் விவகாரத்தில் 3 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். வரும் 11ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வலியுறுத்தல். கிளாம்பாக்கத்தில் நடை மேம்பாலம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு ரத்து. சட்ட விதிமுறைகளை பின்பற்றி நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்ட விவகாரம். ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி. நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக வடிவேலு தொடுத்த மான நஷ்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம். மாஸ்டர் நீதிமன்றம் உத்தரவு. அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம் என உறுதிமொழி எடுத்து பணியாற்றி வருகின்றனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. கோயில் திருவிழாக்களில் சினிமா பாடல்கள் பாட அனுமதியில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பெருந்தொகை பெற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வங்கிகள் சாதாரண மக்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பதா? கடன் வாங்கியவர் சொத்து மீது உரிமை கோரிய கனரா வங்கி மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டம். திருவாரூரில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திருப்பூரில் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களின் கணக்கில் ஒரே நேரத்தில் பணம் பிடித்தம் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. பணத்தை பறிகொடுத்த வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதம். நாமக்கல்லில் மனைவி, குழந்தை என 3 சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம். தலைமறைவாக இருந்த கணவரும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. ஓசூர் அருகே பள்ளி வேளையில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. காப்பாற்ற முயன்ற பள்ளி தலைமை ஆசிரியரும் உயிரிழந்த சோகம். நாமக்கல் மாவட்டம் பசிறுமலை பகுதியில் காட்டுத்தீ. நூற்றுக்கணக்கான மரங்கள் மற்றும் அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து சேதம். ஏற்காட்டிற்கு இரவு 10 மணிக்கு மேல் மலைப்பாதையில் பயணிக்க தடை. இளம்பெண் கொலை சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை அதிரடி நடவடிக்கை. கோவை கோனியம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி.
கேரள மாநிலம் பள்ளித்துறையில் கரை ஒதுங்கிய ராட்சத திமிங்கலங்கள். சுமார் 2 டன் எடை கொண்ட 2 திமிங்கலங்களையும் கடலுக்குள் அனுப்ப போராடும் மீனவர்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 75,000 இடங்களை அதிகரிக்க இலக்கு. பட்ஜெட்டிற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்த இணைய வழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 286 சிங்கங்கள் உயிரிழப்பு. இதே காலகட்டத்தில் 456 சிறுத்தைகள் பலியானதாக மாநில அரசு அதிர்ச்சி தகவல். உத்தரகண்ட் மாநிலம் சமோலி அருகே திடீர் நிலச்சரிவு. கோவிந்த்காட் ஹேம்குண்ட் சாஹிப் பகுதியை இணைக்கும் தொங்கு பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. திரிவேணி சங்கமம் நீரை ஹோம் டெலிவரி செய்ய உத்தரப்பிரதேச அரசு முடிவு. மகா கும்பமேளாவில் நீராட முடியாத பக்தர்களின் வசதிக்காக நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோனாமார்க் பகுதியில் கடும் பனிச்சரிவு. இணையத்தில் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் கவுன்சிலருக்கு பதிலாக பதவியேற்ற கணவன்மார்கள். பதவியேற்ற வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சை. வரிப்போர், வர்த்தக போர் அல்லது எந்தவிதமான போராக இருந்தாலும் எதிர்கொள்ள தயார். அமெரிக்காவுக்கு சீன அரசு கடும் எச்சரிக்கை. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் ஸ்டீவ் ஸ்மித். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா தோல்வி கண்ட நிலையில் ஓய்வு அறிவிப்பு. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா 100% வரி விதிப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். தனது பதவியேற்பு பின் அமெரிக்காவிற்கு பொற்காலம் தொடங்கிவிட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மோசமான அதிபர் ஜோ பைடன் தான் என்றும் சாடல். ஜப்பானின் ஓபுனோடோவில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் சுமார் 5,000 ஏக்கர் வனப்பகுதி முழுவதுமாய் சேதம். நகர்ப்பகுதிகளுக்கும் தீ பரவியதால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையானதால் பெரும் பரபரப்பு. டிராகன் படக்குழுவிற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. நடிகர் பிரதீப் ரங்கநாதன், இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஆகியோரை நேரில் அழைத்து பாராட்டு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.